எல்லோருக்கும் வணக்கம். என் பேரு கருணா. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடக மாவட்டத்துல வந்திருக்கேன். கர்நாடக மாவட்டத்துல எங்க இருக்கு அப்படின்னா கோலார் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வந்திருக்கேன். கேஜிஎஃப் அப்படின்னு அழைக்கப்படுற இடம். கோலார் தங்க வயல், கோலார் கோல்டு ஃபீல்ட் அப்படின்னு சொல்லப்படுற கேஜிஎஃப். இப்ப ரீசெண்டா தான் வந்துட்டு கேஜிஎஃப் அப்படின்னு ஒரு படம் வந்து பார்ட் 1 பார்ட் 2 வரப்போது. மிகப்பெரிய ஒரு ஹிட், கன்னடத்துல மிகப்பெரிய ஒரு இதே வச்சுச்சு, ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை வச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிராண்டா வந்து மாறிச்சு. அப்படின்னு நினைக்கப்படுற ஒரு இடம் கேஜிஎஃப். அந்த இடத்துல வந்திருக்கேன். ஒரு அற்புதமான இடம், மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. இந்த இடம் எப்படி இருக்கு, இதோட வரலாறு என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆதி காலத்துல இருந்து ஏன் இந்த எதிர்காலத்துல எந்த காலத்திலயுமே மதிப்பு குறையாம கூடிக்கிட்டே இருக்கிற ஒரு பொருள் என்ன அப்படின்னா தங்கம். சரிங்களா? தங்கத்தை வச்சுதான் பணத்தோட மதிப்பிடப்படுது அப்படிங்கறது ஒரு உண்மை. சரிங்களா? அந்த காலத்துல, அதாவது சேர சோழ பாண்டியர்கள் ஆதி காலத்துல இருந்து இந்த இடம் ஒரு தங்கத்துக்கான தேடப்பட்ட ஒரு இடமா வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் தெரியிருக்காங்க. சோழர்கள் தெரியிருக்காங்க, சேரர்கள், பாண்டியர்கள் அப்படின்னு மன்னர் காலத்துல இருந்து கடைசியா இருந்த பிரிட்டிஷ்காரங்கள்ல இருந்து இப்போ இந்திய அரசாங்கம் வரைக்கும் இந்த இடத்துல தோண்டப்பட்டிருக்கு. மண் திட்டுகள் நிறைய இருக்கு பாத்தீங்களா? இந்த மண் திட்டுகள் எல்லாமே இந்த பிரிட்டிஷ்காரங்க போனதுக்கு அப்புறமா நம்ம இந்திய அரசாங்கம் தோண்ட ஆரம்பிச்சது, கொண்டு வந்து சேர்த்தது அப்படின்னு சொல்லலாம். நிறைய மண் திட்டுகள் இதுதான் உங்களுக்கு தெரியாது. ஒரு மலை மாதிரி கிடையவே கிடையாது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உள்ள சுரங்கம் தோன்றாங்களே, அந்த சுரங்கம் தோன்ற அந்த மண் அப்படியே வெளியே ஒரு மிஷின் இருக்கும், எடுத்துட்டு வந்து பேக்ல அப்படியே தட்டும். அப்படி தட்டி சேர்ந்த ஒரு மண் திட்டு தான் இது ஃபுல்லாமே. எவ்வளவு பெருசாக பார்த்தோம்னா இதை சுற்றி 40 ஏக்கர். அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய ஒரு கேஜிஎஃப் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தங்க சுரங்கம். இன்னும் கீழே நிறைய இருக்கலாம். ஓகே, இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கேஜிஎஃப் எடுக்கப்பட்டது. கேஜிஎஃப் பார்ட் 1 எடுக்கப்பட்டது. கேஜிஎஃப் பார்ட் 2 இங்கே தான் எடுத்தாங்க, கொஞ்ச நாள் எடுத்தாங்க. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இந்த இடம் ரொம்ப பொல்யூஷன் ஆகுது, அந்த படம் எடுக்கிறதுனால நிறைய பொல்யூஷன் ஆகுது அப்படின்னு கேஸ் வந்து ஃபைல் ஆச்சு. ஸோ கேஸ் ஃபைல் ஆனதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வேற இடத்துக்கு இதே மாதிரி ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. பக்கத்துலேயே அங்கே செட்டு போட்டு இப்போ கேஜிஎஃப் 2 வந்து போய்கிட்டு இருக்கு. இது ஒரு அற்புதமான தங்க சுரங்கம் அப்படின்னு சொல்லலாம். ஹேய், இங்கே பாருங்க, இங்கே ஒரு கேப் தெரியுதா? இப்படியே உள்ளுக்குள்ள போய் இந்த பக்கம் இதுதான் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய மண் திட்டுகள் தாங்க உங்களுக்கு தெரியும். நிறைய வேற எதுவுமே இருக்காது. நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய மண் திட்டுகள் தான் இருக்கும். தெரியுதா? இதுதான் வந்து அந்த தங்கம் தோன்ற சுரங்கம். ஆனால் இப்போ வந்து க்ளோஸ்டாக இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அங்கேருந்து அந்த சுரங்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட மண் அந்த மண்ணுங்க தான் இப்போ திட்டா இங்கே பாருங்க இவ்வளோ பெருசாக வந்துருக்கு. இப்போ இந்த சுரங்கத்துக்கு உள்ளே போகிறதுக்கு வந்து அலோடு கிடையாது. கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே போகிறதுக்கு. ஓகே, உங்களுக்கு அங்கே பாருங்களேன், ஒரு பழைய ஃபேக்ட்ரி. நான் முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணுறேன். ஃபோக்கஸ் ஆகு. ஓகே, இதெல்லாம் இப்போ வந்து யூஸ் பண்ணவே இல்லை. அது என்னது? அது ரூமா? அங்கே ஒரு ரூம் இருக்குது பாருங்க, நடுவில் அந்த ஒயிட் கலர். அது எல்லாம் மைனிங்ஸ் தான். எல்லாமே மைனிங் தான். இங்கே இருக்கிறது எல்லாமே. உள்ளுக்குள்ள போனால் சுரங்கம் இருக்குமா? இருக்கலாம். அது வந்து வாட்ச் டவர். ஓகே, அங்கே ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் பாக்ஸ். ஓகே, ரைட் சைடில் அதுதான் வாட்ச் டவர். ஓகே, அது மேலே இது ஒரு இது ஆங்கிள். ஆமாம், அது மேலே தான் இது மண் வரும் இதில். ஓகே, அதில் மண் வருது. கீழே வந்து வண்டி நீந்தோ அந்த மண் அதில் விழுந்துடும். அந்த மண்ணுக்கு வந்து இங்கே போட்டுருது. ஸோ அப்படி இந்த மண்ணெல்லாம் இங்கே போட்டுறாங்க. ஓகே,
உள்ளுக்குள்ளே தான் சுரங்கம் இருக்குது. ஆனால் இப்போ யாரும் போகிறதுக்கு வந்து அலோடு கிடையாது. உள்ளுக்குள்ளே எங்கேயும் சின்ன படம் எடுத்தாங்க. படம் மேலே மேலே படம் மேலே வச்சு உள்ளுக்குள்ளே எங்கேயும் போகல. உள்ளுக்குள்ளே எல்லாம் விட மாட்டாங்க. யாரும் அலோட இல்லை. ஓகே ஆக்சுவலி அந்த பிளேஸுக்கு தெரியுமா? ஆமாம் தான் ஒன்று ஷூட் பண்ணது. ஸோ இங்கேருந்து அப்படியே ஷூட் பண்ணிட்டாங்க. அந்த அந்த மண்ணுக்கு பாருங்க. ஆமாம்மா அங்கே தான் ஷூட் பண்ணது. இந்த பைப் பாருங்க. இந்த பைப் இதே பைப் டாப்பில் பாருங்க. ஆமாம்மா அங்கே தான் ஷூட் பண்ணது. அப்படியே ஷூட் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு தெரியுதா பின்பக்கம் இந்த மண் திட்டுகள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மண் திட்டுகளில் அந்த மழை பெய்யுது இல்லை, பெஞ்சு அது அப்படியே அந்த ஒழுகி இருக்கிறது. இங்கெல்லாம் அப்படியே ஒழுகி இருக்கு. அந்த சின்ன சின்ன அந்த கேப்லாம் தெரியுதா? அந்த கேப் எல்லாமே வந்துட்டு குருவிங்க காக்காங்க எல்லாம் போய் கூடு கட்டுது அந்த இடத்துல. இப்போ கூட நிறைய ஒரு குடும்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அழகான குடும்பம் உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க. இயற்கையை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த இடம். அப்படியே இந்த ஃபேக்டரிக்கு பக்கத்தில் வந்துருக்கு. ஃபேக்டரிக்குள்ள தான் நம்மளால போக முடியும். அற்புதமான இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். கோலார் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துருக்கு. பெங்களூர் மெயின்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் வந்துருங்க. இங்கே KGF 1 படம் எடுத்தாங்க, KGF 2 இங்கே தான் எடுத்திருக்காங்க. அது போக இது ஒரு மிகப்பெரிய ஒரு தங்க சுரங்கமாக வந்து இருந்திருக்கு. இப்போ அதாவது 2000க்கு அப்புறம் வந்து இந்திய அரசாங்கம் வந்து மூடிருச்சு. எதனால அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக இல்லை அப்படின்றதுனால இந்திய அரசாங்கம் வந்து மூடிருச்சு. இது இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே வேலை பார்த்த கிட்டத்தட்ட 80% தொழிலாளர்கள் யார் அப்படின்னா தமிழர்கள் தான். அங்கிட்டு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சித்தூர் அந்த சைடு இருந்து மக்களை தான் கொண்டு வந்து இங்கே வேலை பார்க்க வச்சிருந்தாங்க. 80% வந்து 80% மக்கள் இங்கே வேலை பார்த்தாங்க 100%. அப்போது வேலையை விட்டு நிப்பாட்டினாங்களா 2000 அப்பயே 30,000 குடும்பங்கள் வேலை இல்லாமல் இருந்துச்சு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம். ஒரு அற்புதமான இடம். நீங்கள் வந்து பார்க்கலாம். மிகப்பெரிய அளவில் இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா சும்மா அப்படியே மண் திட்டுகள் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் மேலே ஏறி பார்க்கலாம். அவ்வளோ நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். அதுக்கு இந்த என்ட்ரி ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வந்து பார்க்கலாம். ஒரு அற்புதமான இடம். நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். எப்படி வரும்னு செக் பண்ணிக்கோங்க. என் கூட வந்ததுக்கு நன்றி. ஸோ முத்துக்குமார், ஸோ அண்ட் மோசஸ் அவர் போகிறாரு. அவர் நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுங்க. அவ்வளோ இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அற்புதமான இடம் உங்கள் ஊரில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வருவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் 5 மணிக்கு.